Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max first midterm exam எழுத போறீங்க. And நிறைய பேருக்கு ஸ்கூல்ல வச்சு முடிச்சிட்டாங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் தராங்க. உங்க ஸ்கூல்லயும் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கன்னா எப்படி எழுதுங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லே கொடுத்துட்டு அதில் ஷேர் பண்ணுங்க. நான் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இனிமே தான் நான் அட்டென்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மிட்டமே இப்போ தான் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னா இதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எந்த சாப்டர் சூஸ் பண்ணி படிக்கணும், எந்த சாப்டரில் எந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எப்படி ஆர்டராக படிக்கணும் அப்படின்றத நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லா சம்ஸுமே பார்க்கணும், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க சம்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்படியே ஒமிட் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த சாப்டருக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா இதை மட்டும் பார்த்துட்டு போனால் ஓகேவா அப்படின்னு கேட்காதீங்க. இதில் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடும். பேலன்ஸ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அதையும் பார்த்துடுங்க. சரிங்களா? ஸோ நான் 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக தான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க, நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 மார்க்ஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம், 3 மார்க்ஸும் முடிச்சிடலாம், 5 மார்க் லேட் ஆகும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 மார்க்குக்கு மட்டும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், 2 மார்க் 3 மார்க் அப்படியே விட்டுருவோம். கடைசியில் பார்த்தா பேப்பரில் 5 மார்க்கெல்லாம் ஃபுல் மார்க் வந்துடும், 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு மார்க் மைனஸ் ஆகிடும். அப்படி பார்த்தாலுமே நமக்கு நிறைய மார்க்கு போயிடும். சரியா? ஸோ 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் மூணுமே முக்கியம் தான். 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துடுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.1ல் 1,5, 1.2ல 1, 3, 4, 6, 1.3ல 1, 1.4ல 1,2 அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப முக்கியம், சால்வ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸசைஸில் வர சம்ஸ் எல்லாமே பாருங்க. நம்ம 2 மார்க் படிப்போம், திடீர்னு அது 3 மார்க்லையும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ எதுவுமே சாய்ஸ் வச்சு விட்டுறாதீங்க. நமக்கு இப்போ ஈஸியான போர்ஷன்ஸ் 3 லெசன், இந்த 3 லெசனை நல்லா தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ தான். இதை விட்டுட்டோன்னா குவார்டர்லியில் இந்த போர்ஷன்ஸ் மறுபடியும் ஆட் ஆகும். அடுத்த 4 and 5 படிக்கிறதுக்கு டைம் எடுத்துடும். அதனால இப்போவே இதை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? சென்டம்லாம் எய்ம் பண்ணுறீங்களா? எல்லா சம்ஸும் பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கணும், நம்ம எக்ஸசைஸும் பார்க்கணும், மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே ஈஸி தான், அதில் கஷ்டமாகவே இருக்காது. பட் அது பார்க்கணுமான்ற ஒரு தோணல் நமக்கு வேற ஒன்றும் இல்லை இல்லையா? நான் தான் எக்ஸசைஸ் பார்த்துட்டானே, அதை வச்சே நான் சால்வ் பண்ணிடுவேன், ரைட்டு. பட் நம்ம ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போய் எக்ஸாமில் பண்ணும்போது அதோட எஃபெக்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுதான் வரும், இந்த ஆன்சர் வராது அப்படின்னு நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரியா? அப்புறம் 3 மார்க்ஸ் 1.1ல 2, 6, 7, 8, 1.2ல 8, 9, 10, 1.3ல 2, 4, 1.4ல 4 மட்டும். அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட்டு 5 மார்க் 1.3 and 4ல மட்டும்தான், 5, 6, 5, 6, 7 அண்ட் எக்ஸாம்பிள் 1.25. இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? எப்போவுமே இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை வந்து பார்க்காம எக்ஸாம் போயிடக்கூடாது, அதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் அல்ஜீப்ராவில் 2.1 எக்ஸசைஸ் மட்டும் எந்த சமயம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எக்ஸசைஸையும், இது 2 மட்டும் பார்த்தாலே போதும், எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது 2துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? பேலன்ஸ் இருக்க எக்ஸசைஸும் முக்கியம், பார்த்துடுங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது. 2.1 நான் எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் 2.2ல 1, 2, 3, 2.3ல 1 and 4, 2.4ல 1, 2, 3, 2.6ல 1, 2, 3, 4 அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். தனித்தனியாக மார்க் பண்ணி படிங்க. 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாகவே மார்க் பண்ணுங்கள். அப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின் 2.1, அது 2.1 ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துடுங்க, அது விட்டுருங்க. 2.2ல 4 and 5, 2.3ல 5 and 6, 2.4ல 4, 5, 7, 8, 9, 10, 2.5ல 9, 2.6ல 5, 6, 7 அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். ரைட்டாக? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க போதும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கில் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது 5 மார்க் 2.1ல இருக்க எல்லாமே பார்க்கணும். 2.4ல 3 5 மார்க் தான் இருக்குது. 2.5ல ஜாஸ்தி, ஏன்னா முக்கியமான டாபிக் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். சரிங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அண்ட் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ். இப்போ லெசன் 3 அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன், சீக்கிரமாக முடிச்சிடுவேன் நான்.
3.1ல 1 to 3 இது எல்லாமே 2 மார்க்மா. எக்ஸசைஸ் 3.2ல 1 to 4, 3.3ல 1 to 3, 3.4ல 2, 3, 4, 9 first question and example sums. இதே 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 4, அடுத்து 3, அடுத்து 3.3 கொடுக்கல நான் 1, 5, 6, 8, 3.5ல 2, 3, 4, 3.6ல 1, 2 அண்ட் 5 மார்க்கு 3.1ல 5th question இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். 3.3ல 4 and 5, 3.4ல 7, 3.6ல 3, 4, 5 அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ். கிளியரா? இப்போ எதை ஃபர்ஸ்ட் படிக்கணுன்ற டவுட் வரும் இல்லையா? நான் வந்து நிறைய சம்ஸ் இருக்கு, நான் இம்பார்ட்டண்டா எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ சாப்டர் 1 ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்போம். ஸோ ஸ்டார்ட் வித் சாப்டர் 3. சாப்டர் 3லேருந்து ஆரம்பிங்க. ஃபார்முலாஸ், லோக்கஸ்க்கு என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன்ஸ் என்னது, ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் என்னது, இது எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 2 பண்ணலாம். சாப்டர் 2லேயும் 2 டாபிக் மெயின், பார்ஷியல் ஃப்ராக்ஷன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். பேலன்ஸ் இருக்காது, நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணாலே இப்போ அதெல்லாம் எழுதணும் கூட கிடையாது. பட் இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் கம்பல்சரி எழுதி பார்க்கணும். சரியா? அடுத்து சாப்டர் 1. சாப்டர் 1ல மேட்ரிக்ஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து வாங்க. சரிங்களா? அதுலேருந்து தான் அதிக சம்ஸ் வரும். இந்த ஃபஸ்ட்டில் நம்ம கோ ஃபேக்டர் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 1.1, 1.2ல டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து சால்வ்லேருந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எது நமக்கு தெரியலையோ அதை முதல்ல எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அண்ட் மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக செய்யணும் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா. அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் சென்டம் எய்ம் பண்ணால் ரொம்ப 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 ஈஸி. ப்ராக்டிஸ் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன்னா என்னோட ஆஃப்லைன் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் டைம் 98 எடுத்திருந்தாங்க, 99 எடுத்திருந்தாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா 1 மார்க். பேலன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக எழுதி பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த கொஷினை சொன்னோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஒரு கொஷின் சொன்னோன்னே எந்த எக்ஸசைஸு எந்த ஃபார்முலான்ட்டு வந்துடும். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுலே நல்ல கவனமாக இந்த 3 லெசன் இதுக்கப்புறம் நான் படிக்க வேணாம்ப்பா, நான் நல்லா தரவு பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுதான் எனக்கும் வேணும். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் 3rd சாப்டரில் பெண்டிங் இருக்க எக்ஸசைஸ் சீக்கிரமாக சால்வ் பண்ணி நான் கொடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருவேன். சண்டேக்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.